வழக்கம் போல் காலையில் எந்திரிச்சோனே வந்து 2 டீஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணி குடிச்சிட்டு கையோட ஒரு டம்ளர் வந்து வாம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சக்கரவள்ளி கிழங்கு மாவில் வந்து ஒரு கஞ்சி ரெடி பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து உணவுக்காக பாலக்கீரை வந்து அறுவடை பண்ண போயிருக்கேன் நம்ம வீட்டு தோட்டத்தில். பாலக்கீரை எல்லாமே வந்து கட் பண்ணி வீட்டில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேங்க. இன்றைக்கி அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக ஜிம் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கற்றுக்குட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அங்கே ஃபுல்லாகவே நல்லா வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண கையோடு வந்து ஒரு கம்பங்கூழை வந்து கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தேன் கலந்த பாலில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து குடிச்சிட்டேன். வெயிட் கெயினுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து தேன் கலந்து குடிக்கிறப்ப நல்லாவே நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்மளோட காலை உணவு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. செவ்வாழைப்பழம், பப்பாளி பழம், முளைக்கட்டின பச்சை பயிறு, அதுக்கப்புறம் காடை முட்டை, கோழி முட்டை, அப்புறம் பாலக்கீரை எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டீயாக வந்து முருங்கைக்கீரையில் வந்து டீ வச்சு குடித்தேங்க. இதோட இன்றைக்கத்தோட இதை வந்து முடிச்சிட்டேங்க.